ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதரில் யாரும் கண்டிடா மகிமை நிறைந்தவர் எங்கள் தேவனே. கரங்களை உயர்த்தி ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதரில் யாரும் கண்டிடா மகிமை நிறைந்தவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். எல்வோலாம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. எல்வோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றுமில்லையே. எல்வோலாம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. எல்வோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றுமில்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே. எல்லா சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வருடத்தினுடைய கடைசி ஆராதனை எல்லா வாய்களை திறந்து எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. நீரே. அவர் ஒருவரே உன்னதராயிருந்தார், அவர் ஒருவரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதரில் யாரும் கண்டிடா மகிமை நிறைந்தவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதரில் யாரும் கண்டிடா மகிமை நிறைந்தவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்.
தகப்பனே, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே மகத்துவர், நீர் ஒருவரே உன்னதராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீர் நோக்கி பார்க்கிறோம், நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற முகங்கள் பிரகாசம் அடையட்டும் ஐயா. நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசம் அடையட்டும். ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே கூடாது தகப்பனே. ஆவியானவரே, கிருபையாய் மனம் இறங்குவீராக. பரிசுத்த தூய தேவ ஆவியானவரே, நீர் கிருபையாய் மனம் இறங்குவீராக. அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். புதிய ஆண்டுல தேவாவியானவர் எங்களோடு இடைப்படணும்ப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை நீர் அங்கீகரிக்க வேண்டும் ஐயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்னவரப்பா. தரிசிக்கத்தக்கதான பரிசுத்தம் உண்டாயிருக்கட்டும். ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வருஷத்தின் கடைசி நாட்களில் நிமிஷத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், நாங்கள் புதிய வருடத்தை நாங்கள் பிரவேசிக்க போகிறோம் ஆண்டவரே. இந்த 12 மாதங்களாக எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிர்வாகி ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்து எங்களை இப்படியாய் வழிநடத்தி வந்திருக்கிறீங்க. அதுக்காக உமக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, நம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடல்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆராதனை பாடல்களை ஆசீர்வதித்து கொடுங்க. அப்படி ஆண்டு வேத தியானத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த நாளில் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், பழையவருடைய ஆராதனையும் புதிய ஆராதனையும் நீங்க ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லா பகுதியும் நீங்க பொறுப்படுத்தி நடத்த வேண்டும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆரம்ப ஜெபத்திலிருந்து கடைசி ஜெபம் வரைக்கும் நீங்க பொறுப்படுத்தி நடத்த வேண்டும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லா வான மண்டலங்களில் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் 7 மடங்கு அக்கினியில் போட்டு சுட்டை சாம்பலாக்கி ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவர். கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் 7 மடங்கு அக்கினியில் போட்டு சுட்டழித்து சாம்பலாக்கி ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவர். ஆலயத்தை சுற்றிலும் ஆண்டவரை சுடரொளி பட்டயத்தை பாதுகாக்கிறீங்க ஆண்டவருக்கு நன்றி. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வருகிற பிள்ளைகள் துரிதமாய் பத்திரமாய் கொண்டு சேர்த்துங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாம் தூக்க மயக்க சோர்வு அசதி பலவீனங்களை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போட்டு சுறுசுறுப்பின் ஆவி கொடுத்து ஒரு சந்தோஷத்தின் ஆவி கொடுத்து இந்த பழைய ஆராதனை புதிய வருடி ஆராதனை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். நாங்கள் சந்தோஷமாய் நாங்கள் கொண்டாடி உடைய நாமத்துக்கு மகிமையா கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து பரம்பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதா இருக்கிறது. உண்மையாலுமே ஆண்டவர் இந்த வருஷத்தில் 12 மாதத்தையும் நம்மளுக்கு நல்லபடியாக வைத்து நம்முடைய தேவையெல்லாம் சந்தித்து குறைவுகளை நிறைவாக்கி ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்து ஆண்டவர் நம்மளை இந்த பழைய வருடைய ஆராதனை கடைசி ஒரு சில மணி நேரத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். புதிய வருடத்தை காணும்படியாக செய்திருக்கிறார். அவருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. ஆகவே போன வருடத்தில் இந்த வருஷத்தை ஆரம்பித்தவங்க இந்த நிமிஷத்தில் ஒரு சிலர் இல்லை. அது ரொம்ப வேதனைக்குரிய காரியம்தான். ஆனால் இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற ஒரு அன்பு, பாசம், நேசம், இரக்கம், கிருபை எல்லாம் நம்ம மேலே இருக்கிறதுனால நம்ம இந்த நாளில் இந்த வருஷத்தை நம்ம அடுத்த வருஷத்தையும் காணும்படியாக ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது. ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். நம்மளை நடத்திருக்கிறார், நம்ம குடும்பத்தை நடத்திருக்கிறார், நம்ம பிள்ளைகளை நடத்திருக்கிறார், நம்மளுக்கு நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ சோதனைகள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள் எத்தனையோ இருந்தாலும் கூட இதுக்கு மத்தியில் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து இருக்கிறார். அவர் கூடயே இருந்திருக்கிறார். ஆகவே அவரை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும்.
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையிலிருந்து தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். நல்லா உட்காம கரங்களை தட்டி பாடுவோம். சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன்,
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்துப் போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்துப் போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டு வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டு வருவீர். எனக்காய் மீண்டு வருவீர். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், கோடான கோடி நன்மைகளை செய்து. அது நம்ம விவரிக்க முடியாத அளவுக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு
எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். நம்மளுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ மரண தருவாயிலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரே பெரியவராயிருக்கிறார். 12 மாதம் ஆண்டவர் நம்மளை எப்படியெல்லாம் நம்மளை எத்தனை பிசாசனுடைய சோதனை இருக்கு அத்தனையிலிருந்து ஆண்டவர் நம்மளை ஜெயிக்கும்படி செய்து ஆண்டவர் நம்மளுக்கு இன்றைக்கும் நம்ம கூட இருக்கிறார். இன்னைக்கு நம்மளை நம்ம கூட இருந்து நம்முடைய எல்லா காரியத்தை அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார், கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செல்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அவரே பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவரே உயர்ந்தவராயிருக்கிறார், அவரே மேன்மையுள்ளவராயிருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார், நம்ம கூட இருந்திருக்கிறார். நம்மளுடைய எல்லா காரியத்திலும் அவர் நம்மளுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்திருக்கிறார். அவரை நம்ம அனுதினமும் இன்னைக்கு மட்டுமில்லை, நாளைக்கு மட்டுமில்லை, நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருக்கு நன்றிகளின் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது ஆராதனை பாடலை பாடி நம்ம உற்சாகமாய் நம்ம இந்த பழைய வருட ஆராதனை நம்ம முடித்து அப்படியே புதிய வருட ஆராதனை நம்ம கடந்து செல்வோம். அல்லேலூயா. எத்தனையோ போராட்டங்களை தாண்டி, எத்தனையோ சூழ்நிலைகளை தாண்டி கர்த்தர் ஒரு புதிய ஆண்டில் நம்மை நிலைநிறுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கடந்ததை நினைத்து இனி நாம் கவலைப்பட தேவையில்லை. நீ கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மையானவைகளை நோக்கி நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் இந்த ஆண்டு எத்தனையோ இருக்கலாம், ஆனா எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் இன்று வரையிலும் என்னை பாதுகாத்து அவருடைய கிருபையை கொடுத்து வந்திருக்கிறார்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் புதிய ஆண்டை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மற்றவங்களை குறிச்சு, இல்லாதவங்களை குறிச்சு, இனி வரப்போறவங்களை குறிச்செல்லாம் நம்ம யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் இன்றைக்கு நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கண்டிப்பா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு புதிய ஆண்டில கொண்டு போய் நிலைநிறுத்த போகிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால நல்ல மகிழ்ச்சியா, நல்ல சந்தோஷமா, ஒவ்வொரு நொடி பொழுதும் மகிழ்ச்சியோடு நாம் அதை கழிக்கணும். கர்த்தர் அதை தான் விரும்புறார். அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. உலகத்தான் எதுலயோ சந்தோஷமா இருக்கான், நம்ம ஆண்டவருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. மெயினா நம்ம சந்தோஷம் எதுலன்னா, நமக்கு கர்த்தர் மேலான ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், பரலோக ராஜ்யத்தை நமக்குன்னு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த உறுதி, அந்த நிச்சயம் நமக்கு இருக்குது. அல்லேலூயா. அதனால எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்கணும்? இந்த உலகத்துல யாரு வேணாலும் துக்கமா இருக்கலாம், ஆனா கிறிஸ்தவங்க மட்டும் துக்கமா இருக்க கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு ஈடு இணையில்லாத ஒரு மகிமை கிடைக்க போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால யாரு வேணாலும் துக்கமா இருக்கட்டும், ஆனா ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரை தெரிஞ்சவங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க ஒரு நாள் துக்கமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதை தொடர்ந்து சந்தோஷமாய் தேவனை நாம் ஆராதிப்போம். நம்மத்திலிருந்து வந்திருக்கிற, பெங்களூர் பட்டணத்திலிருந்து வந்திருக்கிற பிரதர் விஜயகுமார் அவர்கள் நம்மத்திலே ஆராதனையை நடத்துவார்கள். நம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது மிகவும் சந்தோஷம். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சத்தம் கம்மியா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி இந்த வருஷத்துல கடைசி ஒரு சில மணி நேரம் தான் நம்ம இந்த வருஷத்தை முடிக்க போறோம். ஆனா இந்த வருஷத்துல நீங்க ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஒருவேளை செலுத்தாமல் போகாவிட்டால், ஏதோ ஒரு குறை இருக்குமானால், இந்த கடைசி 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல நீங்க அந்த துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவருக்கு செலுத்தினா கண்டிப்பா இதுக்கு ஈக்குவலைஸ் பண்ண முடியும், ஈடு கட்ட முடியும். இன்றைக்கு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் எத்தனை பேர் விசுவாசிங்கிற கர்த்தர் இந்த வருடத்துல
உங்க கொம்பை உயர்த்தினார், உங்களை மகிமைப்படுத்தினார், உங்களை வெட்கப்பட்டு போகவே விடல. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒண்ணு மாத்திரம் நினைச்சுக்கணும், ஆண்டவர் உங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடவே இல்லை. ஒருவேளை அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தா எத்தனையோ பேர் டிப்ரெஷனால சூசைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், பார்த்துருக்கீங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு வெட்கப்பட்டு போன ஒரு அனுபவம். இன்றைக்கு கூடியிருக்கிற நாம எல்லாரும் வெட்கப்பட்டு போகிற அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை விடவே இல்லை. கர்த்தர் கடைசி மணி நேரத்துல கூட நம்மளை தூக்கி லிஃப்ட் பண்ணிடுவார். ஆமீன் சொல்லலாமா? சரி, இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தின் மகிமையா. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழுதுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழுதுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு மீண்டுமாய் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லலாம், ஓ வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேனோ. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, ஓ நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை
தட்டி வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, சந்தோஷமாய் சிரிச்ச முகத்தோட வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, வெட்கப்பட்டு போவதில்லை, I will not be ashamed. வெட்கப்பட்டு ஒரு நாளும் போவதில்லை, வெட்கப்பட்டு போக மாட்டோம். வெட்கப்பட்டு வருடம் முழுவதும் கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவே இல்லை. அல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளணும். இங்க we are not here to do any performance. இங்க வந்து ஒரு பாடலை பாடி பர்ஃபார்ம் பண்றதுக்காக வரல. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியா இங்க நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க, எல்லாரும் இருக்கிறோம்னா காரணம் ஒரே ஒரு ரீசன், தேவனாகிய கர்த்தரை உயர்த்தும்படியா நம்ம கூடி இருக்கிறோம். ஆமென் சொல்லலாமா? இங்க வந்துட்டு யாரோ ஒருத்தர் பாடுறாங்க, மற்றவங்க சும்மா கேட்டுட்டு போறதுக்காக வரல. எல்லாரும் சேர்ந்து பரலோகத்துல வேற எதுவுமே இருக்காது, அங்க மெசேஜ் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. அங்க இருக்கிற ஒரே சத்தம் துதியின் சத்தம், ஆராதனின் கீதம் தான் வந்திருக்கு. எந்நேரமும் கேருபின் சேராபின்கள் மத்தியில என்ன சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும், துதியின் சத்தம் தான். சொல்லலாமா? இந்த வருஷம் ஃபுல்லா கர்த்தர் நம்மளை வெக்க விட்டு போக விடவே இல்லை. எவ்வளவு நன்றி நிறைந்த இந்த உள்ளத்தோட நீங்க பாட வேண்டிய ஒரு பாடல், வெக்கப்பட்டு போகவே இல்லை. ஒரு சம்டைம் இந்த வரிகளை குறித்து யோசிச்சு பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச காரியத்தை நினைச்சு பார்க்கும் பொழுது, எத்தனையோ காரியத்துல நம்ம கீழே விழுந்திருக்க கூடும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நம்மளை ஒவ்வொரு நாளும் தூக்கி எடுத்து, தகப்பன் போல நம்மளை தூக்கி எடுத்து சுமந்து வந்தார், வெக்கப்பட்டு போக விடவே இல்லை. இன்னும் ஒரே ஒரு வாட்டி மீண்டுமாய் நம்ம சொல்ல வேண்டிய காரியம், வெக்கப்பட்டு போகவில்லை, ஒரு நாளும் நான் வெக்கப்பட்டு போகல. அந்த வரிகளை மாத்திரம் மீண்டும் பாடலாம். நன்றி சொல்லி நன்றி சொல்லி, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். அறிக்கைக்கு சொல்லலாம், என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். மீண்டுமாய், என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். ஓ, என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை.
வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya ஹalleluya. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், சொல்லலாம். ஓ வீரமஷதரா கரதா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட மனபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட மனபுத்திரனல்ல. செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே, தேவனே என்னை பெருக செய்பவரே. தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே, தேவனே என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. கல்லாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. கல்லாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே, வெகுமோ தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே, வெகுமோ தொடங்கினதே. தெய்வமே ஓ சர்வ வல்லமையுள்ளவரே, தேவனே என்னை பெருக செய்பவரே. தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே, தேவனே என்னை பெருக செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே, தேவனே என்னை பெருக செய்பவரே. கரங்களை தட்டி தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே, தேவனே என்னை பெருக செய்பவரே. தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே, தெய்வமே என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்க
நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே. எல்லோருமா எழுந்து நிற்கலாம், எழுந்து நிற்கலாம். எஸ் யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, என்னை பெருக செய்பவரே, என்னை பெருக செய்பவரே, ஆமென். செய்பவரே, என்னை பெருக செய்பவரே. அல்லேலூயா. ரமஷதரபலரபா. கரங்களை தட்டி அப்பா, என் தெய்வன் எல் ஷடாய், நீர் எங்களை பெருக செய்கிறவன், நீர் ஒருவரே. ஓ நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், எங்களுக்காய் எல்லாவற்றையும் இழந்து வந்த ஒரே மையாக தேவன் ராஜா. Thank you God. We give you all the glory of Father. Praise you. Oh, thank you Jesus. கர்த்தருடைய வார்த்தை தெளிவா வருது. நம்மளோட ஆண்டவர் ஆராதனையின் மூலமா நம்மளோட, ஏன்னா நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் உச்சரித்த ஆண்டவரோட பாட 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 பரலோகத்தின் கதவு திறக்கப்படுது. ஆசீர்வாதத்தின் மழை பொழிய பண்ணுகிற ஆண்டவர். இந்த நேரத்தில் அந்த விசுவாச கண்ணில் நம்ம பார்க்கணும். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் கிருபையால தான் நம்ம கழித்தோம் இந்த வருடத்தை. சொந்த பலத்தினால இல்லை, பராக்கிரமத்தினால இல்லை, தேவ கிருபை. சொல்லுங்க, தேவ கிருபை. ஓ தேவ கிருபை. ஓ அவர் கிருபை அல்லாமல் வேறொன்றும் இல்லை. எத்தனையோ நாட்கள் நம்ம வெளியே போனோம் வந்தோம், எத்தனையோ ஆபத்துகள் விபத்துகள், அவர் கிருபை நம்மளை தாங்கினது. சொல்லலாமா? இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லலாம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. மீண்டுமாய் ஓ கிருபையே. இருதயத்துல கை வைத்து கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே ஆமென். கிருபையே அப்பா மாறாத நல்ல கிருபையே. கிருபையே. சத்தத்தை உயர்த்தி
என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையில் ஆமென். எத்தனையோ முறை சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் வாழ்க்கையே வெறுத்திருப்போம். என்னை சூழ்ந்து கொண்ட அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டது. நன்றி செலுத்தி சொல்லுங்க. ஓ கிருபையே, கிருபையே, ஆமென். மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, ஆமென். கிருபையே, ஹல்லேலூயா. மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. அவருடைய கிருபையின் கண்கள் ஓ நம்மளை நோக்கி பார்க்கிறது. ஓ யரபா சலரபா ஆமென். மாறாத நல்ல கிருபையே, அப்பா கிருபை. ஓ கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சத்தத்தை உயர்த்தி கிருபையே, கிருபை இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நாங்களும் இல்லை. கிருபை இல்லைன்னா நாங்க இல்லப்பா. ஓ கிருபையே, அப்பா கிருபை. ஓ யரபா சலரபா. By your grace, O Lord. Haraba சலரபா. Yes, Lord. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சத்தத்தை உயர்த்தி கிருபையே, கிருபையே. அவன் கிருபையை விட்டுவிட வேண்டாம். நல்ல கிருபையே. இன்னுமாய் கிருபையே, கிருபராஜா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிருபைப்பா. Yes, Lord. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கடைசி முறை. மாறாத நல்ல கிருபையே. Without the music. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபை. நீங்க மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுடைய கிருபைகளுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் கிருபை இல்லைன்னா இந்த வருஷம் கிடையாது. அவர் கிருபை இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நாங்களும் நிற்கவே முடியாது. எல்லாம் அவருடைய கிருபை. பக்தன் சொல்லுகிறோம், நான் நிற்பதும் நிர்மூலமாகாத இருப்பதும் அவருடைய சித்த கிருபை. அந்த கிருபை தான் இன்றைக்கு இந்த வருடத்தின் கடைசி நாளில் கடைசி மணி நேரத்தில் நாங்கள் நின்றிருக்கிறோமானால் தேவ கிருபை. ஓ மறந்து விட வேண்டாம். அவருடைய கிருபை, அவருடைய கிருபை
அவருடைய கிருபை இல்லாவிட்டால் ஒன்றுமே கிடையாது. அரபா ஷகரபல ரபா துரிய ரபல ரபா ஓரிய தரமா ஷதரல ரகரபல ரபா. Oh, thank you for your grace, O Lord. ஓரிய ரபா ஷல ரபா துரிய ரபல ரபா. Oh, thank you Jesus. கர்த்தரை நம்பி வந்த பிள்ளைகள் ஒருபோது வைக்கப்பட்டு போக மாட்டோம். ஆமென் சொல்லலாமா? அவரை நம்பி இருக்கிறோம், அவரை நம்பி வந்திருக்கிறோம், ஒருபோது வைக்கப்பட்டு போகவே மாட்டோம். கர்த்தரை நம்பின பிள்ளைகள் ஒருபோது வைக்கப்பட்டு போகவே மாட்டாங்க. ஆமென் சொல்லலாம். ஆமென். Yes Lord. Thank you Jesus. கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம்மையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம்மையை என்னை கைவிடல. வெறும் கையால் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம்மையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்து சொல்லுங்க வாய் திறந்து உம்மையை என்னை கைவிடல. வேறு கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வேறு கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோரே 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 உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. எல்லோரே 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்தீர், இழந்திட்ட யாவையும் திரும்பத் தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்தீர், இழந்திட்ட யாவையும் திரும்பத் தந்தீர். எல்லோரே 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 உம்மை துதிப்பேன். எல்லோரே 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 உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நாம் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நாம் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோரே 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 உம்மை துதிப்பேன். எல்லோரே 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 உம்மை துதிப்பேன். மீண்டுமாய்
வெட்கப்படல. சொல்லுங்க. என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல. உம்மையை என்னை கைவிடல. வெறும் கையாக கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையால் சொல்ல சொல்ல கடந்து வந்தேன். இந்த வார்த்தை இரு இறங்கு. பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். இந்த பாட பாட சக்கரமலரமா ஆவியானவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும்ப்பா. உம்மை துதிக்க துதிக்க ஓர் இலவசகா எல்லோரே எல்லோரே உம்மை துதிப்பேன். எல்லோரே துதிக்க ஆண்டவரை துதிச்சே ஓர் இலவசகரமலரமா எல்லோரே 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 உம்மை துதிப்பேன். எல்லோரே வல்லமை இறங்கணும்ப்பா. மகிமையில துதிக்கிறோமப்பா. வானத்தில் படகு இடம் கொள்ளாது மட்டும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஓ டபுள் கோல் பிளஸிங், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தான இரு பரிவாரங்கள் தருகிற கர்த்தர் எங்கள் மத்தியில இறங்குங்கப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை இறங்கட்டும். இழந்ததெல்லாம் இந்த வருஷத்துல இழந்த எத்தனை காரியமும் இழந்த அனைவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாக யோபு இழந்ததை இரட்டித்தனையாய் கொடுத்த கர்த்தர். யாக்கோபு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் இரு பரிவாரங்கள். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்மையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்மையை என்னை கைவிடல. வெறும் கையாக கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு வெறும் கையாய் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோரே 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 உம்மை துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி பாட்டு தெரியலன்னா கரத்தை தட்டலாம். ஓ எல்லோரே உம்மை துதிப்பேன். அபிஷேகம் வல்லமை இந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அபிஷேகத்தால இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தால் கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். Oh, there's a double fold blessing. Amen. ஓ கரங்களை தட்டி கர்த்தரை ஓ கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஓ வேண்டினவரெல்லாம் நம்மளை விட்டு போயிட்டாங்க. நம்ம சொந்த பந்தங்கள்லாம் விட்டு போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். நமக்கு பிடிச்சவங்க நம்ம நம்பினவங்கெல்லாம் நம்மளை விட்டு போகும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அவர் ஒரு உடன்படிக்கை ஒரு ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. என்னன்னா இழந்ததெல்லாம் ரெட்டிப்பா தரும்படியா. இதான் ஆண்டவர் நம்மளோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை. ஒரு என்ன சொல்றது, உடன்படிக்கை அவர் நம்மளோட செய்கிறார். என்னன்னா எல்லாம் உன்னை விட்டு போயிடலாம். நீ தனியா ஒரு பரதேசியாய் தெரிந்தாலும் உனக்கு சுதந்திரமாக ஒரு யாக்கோபு எகிப்துக்கு போகும் பொழுது அவங்ககிட்ட யாக்கோபுலே யோசேப்பு எகிப்துக்கு போகும்போது அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா எல்லாராலும் கைவிடப்பட்டு எகிப்துக்கு போற யோசேப்புக்கு ஒருவர் இல்லை, ஒரு பிரதர்ஸ் இல்லை, அத்தனை பேர் இருக்கிறாங்க, அண்ணனுங்க ஒருத்தரும் கிடையாது. தனியா போய் நிக்கிற யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தது என்ன தெரியுமா? முழு எகிப்தியே அவன் கையில கொடுத்தாரு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுறார், சொல்றாரு. இந்த ஆராதனையின் நேரத்துல நீங்க எவ்வளவு ஆண்டவரை தொழுது ஆராதிக்கிறீங்களோ ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா?
உங்ககிட்ட யாருமே இல்லை. ஒரு பரதேசியா தான் போறான். யோசேப்பு ஒரு பரதேசியை போல எகிப்துக்கு போறான். ஆனா அடிமையா போறான். ஆனா எகிப்துக்கு நெக்ஸ்ட் ஃபாரோ ராஜாக்கு கீழே அடுத்தபடியா இவன் தான் எல்லாம் ரூல் பண்றது. இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமீன் சொல்லலாமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மள அதே நம்ம ஆண்டவரை துதிக்க துதிக்க அவரை ஆராதிக்க ஆராதிக்க பரதேசியான நம்மள எப்படியா மாற்றுகிறாரா? சுதந்திரமாக ஒரு தேசத்துக்கு தலைவனாய் மாற்றுகிறார். ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே உட்காரலாம். உட்காரும் பொழுது ஒரு சில அறிவிப்புகள் உங்களோட பேச ஒரு 5 minutes 5 நிமிஷம் உட்காரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 31ஆம் தேதி எத்தனை பேருக்கு நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னு தெரியும்? புதிய வருடத்தின் ஒரு ரெசல்யூஷன். ஹலோ, புதிய ஹலோ சரி. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். இந்த வருடத்துல கர்த்தர் எனக்கு நன்மையை செய்திருக்கிறாருன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரவாயில்ல, இந்த வருஷம் ஃபுல்லா ஆண்டவர் எனக்கு நல்லது செய்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். எங்களுக்காக நீங்க ஜெபிச்சீங்க, உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் ப்ரேயிங் ஃபார் மீ. எனக்காக ஜெபிச்சீங்க, அதுக்காக நன்றி சிஸ்டர், பிரதர் சொல்லுங்க. ஏன்னா இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயம்லாம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி என்கரேஜ் பண்ணி, இன்னைக்கு நீங்க பக்கத்துல இருக்கிற காண்கிற அந்த சகோதரி கிட்ட சகோதரன்கிட்ட நீங்க இந்த வார்த்தையை சொல்லும் போது காணாத தேவனிடத்துல இந்த வார்த்தையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அவரோடு ஜெபிக்கும் பொழுது பேசும் பொழுது நன்றி சொல்றது சரளமா வரும். ஏன்னா இதெல்லாம் பழகிக்கணும், பழக பழக அது வரும். ஒரு 5 நிமிஷம் குயிக்கா ஒரு சில காரியத்தை சொல்ல ஆசைக்கிறேன். நான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு சில காரியம். ஏன்னா நியூ இயருக்காக நிறைய பேர் புது புது ரெசல்யூஷன் எடுப்பீங்க. ஆண்டவர் ஒரு சில காரியம் இந்த சபைக்காக சொல்ல விரும்புகிறார். ஒரு சில காரியத்தை நம்ம செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் ஆசிக்கிறார். முதலாவது காரியம், அதாவது ஒரு பிச்சைக்காரன் இருந்தானா, அந்த பிச்சைக்காரன் கிட்ட 7 ரூபாய், பிச்சைக்காரன் வந்துட்டு பிச்சை எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தானா ரோட்டோரமா. அப்போ ஒரு செல்வந்தன் அந்த இடத்துல அப்படியே நடந்து போகும்பொழுது அவர்கிட்ட எவ்வளவு இருந்ததா? 7 ரூபாய் இருந்ததான், 7 rupees. அவர் பாக்கெட்ல எவ்வளவு இருந்தது? 7 ரூபாய், 7 rupees. அந்த பிச்சைக்காரன் பார்த்து கேட்டானா செல்வந்தனை, எனக்கு ஏதாவது கொடுங்க, பிச்சை போடுங்க போது அந்த செல்வந்தன் என்ன செஞ்சாரா? 6 ரூபாய் போட்டுட்டு ஒரே 1 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கினாராம். எவ்வளவு போட்டாரா? 6 ரூபாய் கொடுத்துட்டு 1 ரூபாய் தன்னுடைய ஜோப்ல வச்சாரா. இந்த பிச்சைக்காரன் கொஞ்சம் தூரம் வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து போயிட்டு யோசிக்கிறான். எனக்கு 6 ரூபாய் கொடுத்துட்டு அவர் 1 ரூபாய் என்னத்தை பண்ணாரு? பாக்கெட்ல வச்சாரு. எனக்கு அந்த 1 ரூபாய் கிடைச்சாலும் எவ்வளவு நல்லா இருக்கும்ட்டு ஓடி வந்து என்ன செஞ்சானா, அந்த ஐஸ்வர்யன் கிட்ட இருக்கிற அந்த 1 ரூபாயும் புடுங்கி தனக்குன்னு எடுத்துட்டு ஓடிட்டானா. இது பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு எவ்வளவு கொடூரமா இல்ல? உங்களுக்கு என்ன தோணுது? ஆண்டவர் நமக்கு 7 நாள் கொடுத்திருக்காரு. 7 நாள், 7 நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, 6 நாள் ஓகே, நீ போற வேலை செய்யற எல்லாம் செய்யற ரைட். இந்த 7வது நாள் எனக்குரியது. கர்த்தர் சொல்றாரு, எனக்குரியது. The 7th day is of mine. 7வது நாள் எனக்குரியது. அன்னைக்கு என்ன செய்யணும்? நம்ம எங்க போனோம்? ஆலயத்துக்கு போனோம். நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஒரு நாளையும் திருடுறோம். We are robbing even that one day. ஆண்டவர் நம்மளோடு சொல்றாரு அந்த காரியத்தை. தயவு செய்து இதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒண்ணு, நீங்க சபைக்கு வரணும், மிஸ் பண்ணாம சபைக்கு வரணும். அந்த 7ஆம் நாள் திருடக்கூடாது. அது கர்த்தருடைய நாள். நீங்க சபைக்கு மிஸ் பண்ணாம வரணும். இந்த வருஷம் ஃபுல்லா யாருன்னா சபைக்கு கண்டினியூஸா வந்திருக்கீங்க, ஒரு நாள் ஆப்சென்ட் இல்லாம கை தூக்குங்க பார்க்கலாம். நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வர வருஷத்துல அதே தான் ஆண்டவர் சொல்றார், நீ அதை செய்யுங்க. உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் எல்லாம் இழந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களோ அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பார். 2 காரியம். 1, ஆலயத்துக்கு வரணும். 2வது, ஆலயத்துக்கு நேரமாய் வரணும். Earlier to church is very very important. ஸ்கூலுக்கு போனா அட்டெண்டன்ஸ் எப்போ எடுப்பாங்க? ஸ்கூல்ல
ஒன்று எடுக்கிறாங்களா? டீச்சர்மாருங்களாம் இருக்காங்க, சொல்லுங்க. நீங்க ஸ்டார்டிங் எடுக்கிறீங்களா, எண்டிங்ல எடுக்கிறீங்களா? வந்த ஒன்று ஸ்டார்டிங் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது. வர்ஷிப் ஸ்டார்ட் ஆகும்போது அட்டெண்டன்ஸ் மார்க் ஆயிடுச்சு. வந்தவங்க ப்ரெசென்ட், வராதவங்க ஆப்சென்ட். அதுக்கு மேல நீ வந்து உட்காந்ததுல ஒரு பிரயோஜனமே இல்லை. பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி மார்க்ட் ஆப்சென்ட். உங்களுக்கு ஆப்சென்ட் மார்க் பண்ணியாச்சு ஆண்டவர் அவருடைய புஸ்தகத்துல. வரல நீ சபைக்குன்னு. நேரமாய் சபைக்கு வருவதை கற்றுக்கொள்ளுங்க. இந்த புதிய வருஷத்துல அட்லீஸ்ட் நான் சொல்ற காரியம், புதிய வருஷத்துல இந்த பழக்கத்தை செஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு இது தடையா இருக்காது. நீங்கள் நிச்சயமாக ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. ஆமீன் சொல்லலாமா? வரேன்னு சொல்றவங்க ஆமீன் சொல்லலாம். இன்னும் சிலருடைய வார்த்தையில இருந்து வார்த்தை வரல, ஆமீன் சொல்லுங்க. இரண்டாவது காரியம், லூக்கா 6:38 கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் கேட்க மாட்டேன் எத்தனை பேர்கிட்ட தசம பாகம் கொடுக்குறீங்க, காணிக்க கொடுக்குறீங்கன்னு. இது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு. கொடுத்தால் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இதை குறித்து நான் எதுவும் பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஆண்டவர் சொல்ல சொன்னது சொல்றேன், அவ்வளவுதான். உங்களுக்கு ஃபைனான்சியல் பிளெஸிங், அதாவது ஃபைனான்சியல் பிளெஸிங், பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு வேணும்னா நீங்க கொடுக்கலாம். 6:38 லூக் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி இடங்குளத்தை என்ன செய்யறேன்னா ப்ரெஸ் பண்ணுவார், ஷேக் பண்ணுவார், ப்ரெஸ் பண்ணுவார். அந்த அளவுக்கு உங்க பாத்திரம் ரொம்ப வழியும், நிரம்பி வழியும். அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது நீங்க கொடுக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்கும் போது. நீங்க நினைக்கலாம் கொடுக்கிற பணத்தை கணக்கு போட்டு எண்ணி, கர்த்தருடைய வார்த்தை வித்தியாசமா இருக்குது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா கொடுக்கலாம். இல்ல ஆண்டவர் எங்களை நல்லா ஆசீர்வச்சிருக்காரு, எனக்கு ஆனா கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல, மீண்டுமா பழைய நிலைமைக்கு போவோம். ஆமீன் சொல்லலாமா? வரல. சரி, மூணாவது காரியம் ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, இந்த வருஷத்துல நீங்க புதிய வருஷத்துல, வர வருஷத்துல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் அபிஷேகம் பெறலையோ தயவு செய்து இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது மிகவும் முக்கியம். இது இல்லாம, பரிசுத்த ஆவி இல்லாம யாருன்னா பரலோகத்துக்கு போக முடியுமா? யாராவது சொல்ல தெரியுமா? கிடையவே கிடையாது. பரலோகத்துக்கு என்ட்ரியே கிடையாது. மினிமம், பேர் மினிமம் என்னது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு இருக்கணும். இந்த முத்திரை இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. இதுக்குரிய பிரயாசம் நான் என்னைக்குன்னா படுறோமா? இங்க வாழ்ற ஒரு 50 வருஷம், 60 வருஷம், 100 வருஷமோ, 200, எவ்வளவு வருஷம் நம்ம வாழ்ந்துட முடியும்? அப்ப போனா 100 வருஷம் வாழ்ந்துருமா? இந்த 100 வருஷத்துக்கு இவ்வளோ யோசிக்கிறோம், இவ்வளோ சேர்த்து வைக்கிறோம், இவ்வளோ காரியங்களை செய்கிறோம். ஆனா பரலோகத்துக்கு நம்ம போறதுக்கு, ஏன்னா அது இந்த 100 வருஷம் முடிஞ்சு ஃபார் எவர். அது அதுக்கப்புறம் 1000 வருஷம் இல்லை, 10,000 வருஷம் இல்லை, லட்சம் வருஷம் இல்லை, ஃபார் எவர். அது அதை குறிச்சு என்னைக்காவது யோசிக்கிறோமா? அதுக்குள்ள பிரவேசிக்கணும்னா உங்களுக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அது இல்லாம நீங்க பரலோகத்துக்கே போக முடியாது. அந்த அபிஷேகத்துக்காக பாரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. வேணும்னா உங்க ஊழியக்காரர் அணுகுங்க, ஊழியக்காரர் உங்களுக்கு உதவி செய்வார். அதுக்குரிய ஜெபம் வைக்கும் பொழுது, உபாச ஜெபம் வைக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக ஜெபிக்கும் பொழுது வந்து இதுக்காக ஜெபிச்சு பெற்றுக்கொள்ளுங்க. இது இலவசமா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற காரியம். பரிசுத்த ஆவி ஆல்ரெடி பெற்று இருக்கிறவங்க புதிய புதிய கிஃப்ட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. புதிய கிஃப்ட்டுக்காக நிறைய தீர்க்க தரிசனம் வரையும், அந்நிய பாஷைன்னு வரும், வெவ்வேறான வரத்துக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களை புதிய வருஷத்துல இதெல்லாம் ஒரு பொருத்தனை செய்யுங்க. ஆண்டவரே, நான் புதிய வருஷத்துல இந்த காரியத்தை எல்லாம் செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அடுத்தபடியா தேசத்துக்காக ஜெபிக்கிறது. நீங்க இருக்கிற தெருவுல, பட்டணத்துல முடிஞ்ச அளவுக்கு நடந்து ஜெபம் பண்ணுங்க. கிடைக்கிற டைம்ல தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. பைபிள் அட்லீஸ்ட் ஒரு வாட்டினா ஒரு வருஷத்துல படிச்சு முடியுங்க. இதெல்லாம் உங்களுக்குள்ள நான் சொல்றேன் டிப்ஸ். இது நீங்க உங்க இஷ்டம். எதை செய்யணுமோ ஆசீர்வாதத்தை பெறணும்னா நீங்க செய்யலாம். அதிகாலை ஜெபிக்கிறது, அதிகாலையில எந்திரிச்சு ஜெபிக்கிற இந்த காரியம், இதெல்லாம் ஒரு பொருத்தனை ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு ரிலேஷன். இதை நீங்க செய்துட்டு செய்யுமானா வர வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வருஷமா இருக்கும். உங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். முடிஞ்ச அளவுக்கு ஆனா உங்களுக்கு கேர்சல் வீட்டில் வைக்கிறதுக்கு மாஸ்டரானவங்க உங்களுக்கு உதவி செய்வார். வீட்டில் கேர்சல்ல மீட்டிங் வைக்கும் போது அக்கம் பக்கம் இருக்கிற ஒருத்தர் 2 பேரை கூப்பிட்டு செய்யுங்க. இந்த காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் ஆராதிக்கும்படி கர்த்தர் மட்டுமா எங்களோடு இடைப்பட்டீங்க. ஸ்தோத்திரம்.
உம்முடைய ஆராதனைக்காய் நன்றி ராஜா. இந்த ஆலோசனையின் பிரகாரம் உம்முடைய பிள்ளைகள் செய்யும்படியாய், இதை கடக்க பிடிக்கும்படியாய், வருடத்துல இந்த வருடத்துல இழந்த எல்லா காரியமும் அடுத்த வருஷத்துல பெறும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. தேவைகள் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.